2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட அத்தை வீட்டுக்கார் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு கருமாதின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ மாத்து ட்ரெஸ்ஸ மட்டும் எடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அம்மா வீட்ல ட்ரெஸ்ஸ வச்சுட்டு அம்மாவும் நானும் சேர்ந்து கருமாதிக்கு போயிட்டு வந்து குளிச்சுட்டு திரும்ப அவங்க வீட்லயே மதியம் சாப்பாடு அப்படிங்கிறனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு என்னோட நாத்தனார் வேற ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. பாப்பாவுக்கு வாமிட்டிங் சென்ஸ் இருக்கனால அவளை நான் எங்கேயுமே அலக்கழிக்கல. ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்னோட நாத்தனார் வந்து பார்த்துக்கிட்டாங்க. சும்மா லீவுக்கு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. அவங்க வரும்போது நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நேற்று என்னோட இன்னொரு நாத்தனார் பையனுக்கு பர்த்டே, ஸோ குலோப் ஜாம் செஞ்சுருப்பாங்க போல். அதை கொண்டு வந்திருந்தாங்க. பக்கிங்க ஒழுங்காக எடுத்துகிட்டு வராமல் ஆட்டி ஆட்டி எடுத்துகிட்டு வந்து குலோப் ஜாம் பாயசம் ஆயிடுச்சு. இதை கூட விட்டு வைக்கல, சுத்தமாக காலி பண்ணிடுச்சுங்க. ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சிட்டு எல்லாருக்கும் காஃபி டீன் போட்டு கொடுத்துட்டு சந்தைக்கு தான் கிளம்பியிருந்தேன். சுத்தமாக ஃப்ரிட்ஜில் காயே இல்லை. ஒரு வாரத்தை ஓட்டணுமேனு சொல்லி தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வரும்போதே பலாச்சோலை, காலிஃப்ளவர் 65 வாங்கிட்டு வந்திருந்தேன். கூடவே இன்னொரு கெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் நைட் டின்னர் இங்கே தான் அப்படிங்கிறனால இட்லி ஊற்றி சட்னி அரைச்சிருந்தேன். அது போக பரோட்டா கடையில் வாங்கிக்கிட்டாச்சு.